MSK Life Clinic Foundation. MSK Life Clinic Foundation இன்றைக்கி காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இப்போ மே மாதம் முடிஞ்சோன்னா அட்மிஷனுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அட்மிஷன் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த மெத்தேடு வேறு, இந்த காலத்தில் இருந்த மெத்தேடு வேறு. ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு, செகண்டரியாக அதனுடைய டீச்சிங் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட்டு. இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் அவங்களுடைய காலேஜுடைய என்டையர் ப்ராசஸையும் கவனிக்குது. அதே மாதிரி டீச்சிங் அப்படிங்கிறது என்டையர் ப்ராசஸை கவனிக்குது. ஸோ இவங்க டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறது அவங்க டீச்சர், நாட் ட்ரெயின்டு ஃபார் மார்க்கெட்டிங், அல்லது மக்கள்கிட்ட பேசக்கூடிய கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நிறுவனங்கள் எல்லாமே இந்த டீச்சிங் ஸ்டாஃபை வச்சு தான் கேன்வாஸ் பண்ண சொல்லுது. அதே மாதிரி சம்டைம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சும் கேன்வாஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மூணாவது பார்ட் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் மாடியூல், பிராண்டிங் பிஸ்னஸ் மாடியூல் கிடையாது. ஸோ ஒரு கல்விங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பல்வேறு காம்பனண்ட்டை ரைஸ் பண்ணால் மட்டும்தான் அது மக்களால் நினைவுறுத்தப்பட்டு அந்த இன்ஸ்டியூஷனுக்கு மக்கள் சேருவாங்க. அது இல்லாமல் டீச்சிங் ஸ்டாஃபை மார்க்கெட்டிங் பண்ண வைக்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ண வைக்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வைக்கிறது, இது அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவாது. ஒரு அட்மிஷன் போகக்கூடிய ஒரு டீச்சரையோ அல்ல அட்மிஷனுக்காக கேன்வாஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவையோ அந்த மாணவரும் அந்த மாணவரின் பெற்றோர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது இன்றளவும் இல்லை. இது ஸ்கூலுக்கு மட்டுமல்ல, கல்லூரியில் இந்த ப்ராப்ளம் தான் நடக்குது. அப்போ எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இதற்காகவே அகில் அகாடமிக் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் லீடருங்கிற ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய நோக்கம் ஒரு கல்லூரி அல்லது ஒரு ஸ்கூலுடைய தரத்தை மேம்படுத்துவதன் மூலமாக தான் பர்மனெண்ட்டான கிளைண்ட், கஸ்டமர், ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில காலேஜிலிருந்தும் ஸ்கூல்லேருந்தும் அதிகமாக ட்ராப் அவுட்ஸ் இருக்கும். சம்டைம் அவங்க வேறு ஸ்கூலுக்கு மாற்றிட்டே இருப்பாங்க. இதற்கான காரணங்களை ஒரே நாளில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது, அதாவது இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் கண்டறிந்து மாற்றுதல் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. செகண்ட் அந்த ஸ்கூலுடைய மாடியூல், அட்மிஷனை அதிகப்படுத்திய மாடியூலை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஏற்ப குவாலிட்டியை அதிகப்படுத்துறது இன்னொரு மாடியூல். ஸோ அப்போ அந்த ஸ்கூல் அல்லது காலேஜுடைய அட்மிஷனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கேன்வாஸ் அப்படிங்கிற முறையும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு முறையும் ஒரு பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் மாடியூல், அதை விட்டு போட்டு ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் மாடியூலுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய செயல் விஷயமாக இருக்குது. அதை எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து செய்து வருகிறது. ஒரு ஸ்கூல், காலேஜ் அப்படிங்கிறது அதை ரன் பண்ணுறதுக்குண்டான பிஹேவியர், இதை இண்டஸ்ட்ரியல் லாங்குவேஜில் சைக்கலாஜிக்கலாக சொல்லணும்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னு சொல்கிறோம். இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், அதே போல் பிஹேவியரல் பிராண்டிங், இந்த மாதிரி பல காம்பனண்ட்டை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரே நாளில் செஞ்சு கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியை ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது, அந்த ப்ராடக்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. அது 3 வருடங்கள் தேவை. 3 வருடங்கள் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உங்களுடைய பயணிக்குது. இன்றைக்கி நியூரோ மார்க்கெட்டிங்னு வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு தவறான கருத்து என்னென்னா, 4 இடத்துல போஸ்ட் ஒட்டினாலோ, 4 இடத்துல ஃப்ளெக்ஸ் வச்சிட்டாலோ, ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சிட்டாலோ அது அட்மிஷன் வரும்னு நினைக்கிறாங்க. மக்கள் இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாத நிறுவனங்கள், அதாவது மக்களுடைய போக்கை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தரத்தை மேம்படுத்தாத நிறைய கல்லூரிகள் மூடப்படுகிறது. அதே மாதிரி ஸ்கூலில் அட்மிஷன் குறைஞ்சிருது. இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு 15-20 ஸ்கூல் சேல்ஸுக்கு வருது. இது காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிறவங்கள, அதாவது அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு மாடியூலுக்கு ஒரு கன்சல்டன்ட் வச்சுக்கிறது கிடையாது. நாங்கள் இந்த பேப்பரில் எழுதி கொடுக்குற ப்ராஜெக்டே எங்களுக்கு கிடையாது. உங்கள் கூட வி ஆர்
ஸ்டார்ட் ஜேர்னி வித் யூ. உங்களோடு நாங்கள் பயணிக்கிறோம். அந்த பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து என்னென்ன செய்யணுங்கிறத ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். சில சமயங்களில் வந்து அதில் நாங்கள் இன்வால்வ் ஆகி நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக மாற்ற முடியும். அதே போல் அங்கே இருக்கிற டீச்சிங் ஸ்டாஃபுகளுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நாங்கள் வச்சுருக்கோம். பிஹெச்டினே வச்சுருக்கோம். அது ப்ரொஃபஷ்னல் ஹெல்த் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி தி டீச்சர்ஸ் ஹெல்த் எமோஷ்னல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி பேரண்ட்டுக்கு வந்து ட்ரூ பேரண்டிங் ஃபோரம்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய அடிஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை டெவலப் பண்ணுறோம். அதே மாதிரி எப்போவுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறது வந்து அவங்க டீச் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்களே தவிர மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அல்ல. நீங்கள் இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் MBA படித்தவங்களுக்கு கொண்டு வந்தாலும் அது காம்ப்ளிகேஷன் மேட்டர். ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு நாளில் விற்றுட்டு போகிற ப்ராடக்ட் கிடையாது, தொடர்ந்து சஸ்டெயின் ஆகக்கூடியது. அப்போ நிறைய நிறுவனங்கள் மூடப்படுவதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. அதை அறிந்து கொண்ட எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சேவையை செய்து வருகிறது. எங்களுடைய நிறுவனத்தினுடைய விளம்பரம் என்பது இல்லை, இது விழிப்புணர்வு. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.